இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக மசாலாலாம் உதிராமல் சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 4 சிக்கன் லெக் பீசஸை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சிக்கனை அப்படியே ஊற வச்சுடுங்க. நல்லா சிக்கன் ஊறினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கனை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். இப்போது 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் உதிராமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.